இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கெடுத்தான் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கெடுத்தான் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே. சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. யாரை பார்க்கும் பொழுது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் படப்போகிற பாடுகள், கல்வாரி சிலுவையிலே நமக்காக காயப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் தொங்குகிற காரியங்கள் எல்லாவற்றையும் முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாய் உரைக்கப்பட்டு விட்டது. அது அப்படியே நடந்து விட்டதே. பாருங்கள், எவ்வளவு வல்லமை நிறைந்த ஆண்டவர் அது எல்லா வல்லமையும் துறந்து மனுக்குலத்தை மீட்க ஒரு மனிதனாக அவதரிக்கிறார். மாம்சத்தை ரத்தத்தை உடையவரார் தான் வாழ்கிறார். கல்வாரி சிலுவிலை தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். வேதம் என்ன சொல்ற? அசட்டை பண்ணப்பட்டவரை யார் அவரை சட்டை பண்ணல. அவரை அற்பமா எண்ணினாங்க, பரிகாசம் பண்ணினாங்க, கேலி பண்ணாங்க, ஒதுக்கி வைத்தாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடுகளை அனுபவித்தாராம். அவர் எதுவும் தவறு செய்தாரா? இல்லையே. நம்முடைய தவறுகளுக்காக நமக்கு வரும் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். நாம் மீண்டுமாய் அவரை போல மாறுவதற்காக தன்னை பலியாய் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம்! அதை பாருங்க. ஏதேனிலே ஆதாம் ஏவாளை உருவாக்கி வைக்கும் பொழுது தமது சாயலாய் உருவாக்கினார், மகிமையினால் மூடினார். அவர்கள் எப்பொழுது கீழ்ப்படியவில்லையோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அப்பொழுது அந்த மகிமை எடுபட்டு போகிறது. அவருடைய பார்வைக்கு நிர்வாணிகளாய் மாறிவிட்டார்கள். அதனால இன்னைக்கு ஆண்டவர் என்னப்படுகிறார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அவர் பட்ட பாடுகள், அவர் வஸ்திரத்தை ஒரிந்தார்கள், அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், பரிதாபமாய் சிலுவையில தொங்கும் வேதம் சொல்லுகளை பார்க்கத்தக்கது. பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவ்வளவு கொடூரமாய் பரிதாபமான ஒரு நிலைமை. யாருக்காக? நமக்காக. அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண ஆண்டவரை அவனுக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? எப்படி அதற்காக பிரதிபலன் செய்யறோம்? யோசித்து பார்ப்போம்னா குறைவுதான். இன்னைக்கு மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த மகிமையான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை இயேசுடைய தியாகங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு சம்பவத்தின் மூலமா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு அருமையான தாய், விதவை தாய் தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஓலை குடிசைதான். இவங்க அந்த பிள்ளைக்காச்சும் அங்கங்க வேலை செய்து, எனக்கு கணவன் இல்லையே, என் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கிடணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. சிறு வயதுல ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய படுக்க போட்டு தூங்கிட்டு இருக்கிறத போட்டுட்டு பக்கத்துல போய் தண்ணி குடத்தை வச்சு தண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. திரும்பி வர்றதுக்குள்ள வீடு தீப்பிடிச்சு எரியுது. பக்கத்துல உள்ளவங்களும் அலறாங்க, ஐயோ வீடு தீப்பிடிச்சு எரியுதா, உள்ள குழந்தை இருக்குது, உள்ள அந்த சிஸ்டர் இருப்பாங்களோ என்னன்னா. யாரும் உள்ள போய் காப்பாற்றுறதுக்கு முன் வரல. இந்த தாய் தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது வீடு தீப்பிடிக்கும், பதறாங்க. ஐயா பிள்ளை உள்ளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அலறும் போது கூட யாருமே ஹெல்ப் பண்ணல. ஆனா அந்த தாய் குடத்தை தண்ணி போட்டு வேகமா அந்த தீ எரியிற எதிரிலே உள்ள நுழைஞ்சு போய் அந்த குழந்தைய தன்னுடைய மார்போடு அணைச்சு சுத்திட்டு வெளியே வராங்க. இது உடம்புல தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரத்துல பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுச்சு. முகமெல்லாம் எரிந்து பகலி சதையெல்லாம் நிறைய பகுதிகள் கரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அணைச்சத குழந்தை பத்திரமா, எந்த ஒரு சேதமும் இல்ல. அந்த பிஞ்சு குழந்தை உங்களுக்கு தெரியும், அவ்வளவு ஸ்கின் சாஃப்டா இருக்கும். ஆனா அதனுடைய எந்த சேதமோ ரூபமோ மாறவே இல்லை. பிறகு ட்ரீட்மெண்ட் பிறகு சரியாயிடுச்சு. இந்த பிள்ளைய வளருது. வளரும்போது தாயின் முகத்தை பார்த்தா கொடூரமா இருக்குது, கையை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, அங்கங்க வெள்ளை வெள்ளையா கருப்பா தள்ளும்பா ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு அந்த குழந்தைக்கு அதனால தாயின் மேல வெறுப்பாயிடுச்சு. பொதுவா பிள்ளைகளுக்கு தான் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா என் ஃப்ரெண்டுடைய அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்கன்னா ஒரு எண்ணங்கள் வரும். இதனால அந்த தாய் அந்த பையன் வளர வளர வெறுக்க ஆரம்பிச்சான். கிட்ட வரமாட்டான், பேச மாட்டான், அவங்க தொட்டா கூட கையெடுத்துருமா அப்படின்னு சொல்லுவான். ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சான்.
இந்த தாய் எதுவுமே காண்பித்துக் கொள்ளவில்லை. செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இந்த தாய் செய்து கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்து ஃபீஸை கட்டினாங்க, சாப்பாடு போட்டாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இவனும் வெறுப்பை காண்பித்துக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் அப்படி வரும்போது ஒரு அங்கிள் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படிப்பா இருக்கிறா, எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா எப்பவுமே நீ ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறிய, ஒரு மாதிரி வெறுத்தியா இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஒண்ணு இல்ல அங்கிள் சொல்லலாம். சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அங்கிள், என் ஃப்ரெண்டுடைய அம்மா அப்பாலாம் எவ்வளவு பார்க்க அழகா இருக்கிறாங்க, கொஞ்சுறாங்க, முத்தம் கொடுக்கறாங்க, அவங்க அப்படியே கையோட அணைச்சு வச்சுடுறாங்க, அங்கங்க கூட்டிட்டு போறாங்க, எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. எங்க அம்மா பார்த்தா அந்த முகத்தை பாக்குறதுக்கே விரும்பத்தக்க விதத்துல இல்ல, கைய பாருங்க, உடம்பெல்லாம் பாருங்க இப்படி இருக்குதுங்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது அங்கிள், வேற வழி இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த அங்கிள் அப்படியே பார்த்துட்டே இருந்தாரா. என்ன அங்கிள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க, அதானே நீங்க பாத்திருப்பீங்களா, எங்க அம்மா தான் உங்களுக்கு தெரியுமே. அப்போ பேச ஆரம்பிச்சாங்களா, நீ சின்ன பிள்ளைப்பா, ஒரு நாள் வீட்டுல உன்னை தூங்கிட்டு இருக்கும்போது அம்மா பக்கத்துல தண்ணி எடுக்கும்போது வீடே தீ பிடிச்சிருச்சு, அது போல வீடாச்சுதே. ஊரெல்லாம் கூடி வந்து பார்த்தாங்க, வேடிக்கை தான், யாரும் உள்ள போய் உன்னை காப்பாத்தல. ஒரு அம்மா போய் உன்னை தூக்கிட்டு வரலன்னா நீ அன்னைக்கு தீயில எரிஞ்சு போயிருப்பா. உனக்கு எந்த சேதம் வராதபடி மார்போடு அணைச்சிட்டு உன்னை பத்திரமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த தீக்கு உங்க அம்மா இரையாயிட்டாங்க. அந்த தீனால் பட்ட புண்கள் தான், அந்த சுவடு தான், அந்த அடையாளம் தான் அதெல்லாம். ஏதோ உங்க அம்மா பழச்சுக்கிட்டாங்க. அந்த தியாகம் சாதாரணமானது இல்லப்பா. இப்படி அங்கிள் இது யாருமே எனக்கு சொல்லலையே, சாரி அங்கிள், நான் எங்க அம்மா எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன், எவ்வளவு அசிங்கமா நினைச்சிட்டேன். பையனுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு ஓடி போனானா, மம்மி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. தாய்க்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு நாள் அம்மாண்டு பாசமா சொல்ல மாட்டான், எதுவே கிட்ட வர மாட்டான், கட்டி பிடிச்சு முகத்துல முத்தம் கொடுக்கறானா, கையில முத்தம் கொடுக்கறான், அந்த காயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் முத்தம் கொடுக்கறானா. இந்த காயங்கள்லாம் எனக்காக அம்மா, இந்த தழும்புகள்லாம் எனக்காக. அன்னைக்கு தியாகம் பண்ணலன்னா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஒருவேளை தீ மேமல படட்டினாலும் நான் இன்னைக்கு என் முகம், என் சரீரம் அந்த மாதிரி அந்தகாரப்பட்டிருக்கோம். எல்லா ஃப்ரெண்டு என்னை ஒதுக்கிருப்பாங்க, என்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஆனா எனக்கு பாதிப்பு இல்லை. காரணம் நீங்க தான். நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், துக்கப்படுத்திட்டேன். என்னை அப்படி பண்ணவே மாட்டேன்ட்டு அப்படி அன்பா கட்டி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு அழுதான். நான் அந்த தாய்க்கு கண்கள் ஆனந்த கண்ணீர் வந்து, இல்ல மகனே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து சந்தோஷமா அந்த சூழலை மாறிச்சுதான். இயேசுடைய காயங்களை பாருங்க, யாருக்காக பட்ட பாடுகள், யாருக்காக. இன்னைக்கு நம்முடைய பாடுகளே பெருசா தெரியுதா, நம்முடைய பிரச்சனையே பெருசா இருக்குதா, எனக்கு தலைக்கு மேல பாரமா இருக்கு, போராட்டமா இருக்குங்களா, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசுவை பாருங்க. நம்மை மாற்றுவதற்காக, மீண்டுமா மகிமையுள்ள பாத்திரமாய் உருவாக்குவதற்காக, அந்த உன்னதங்களில் அவரோடு கூட வாசமாயிருப்பதற்காக. சோர்ந்து போக வேண்டாம். அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாகவே ஒரு நாள் முடிவு வரும். நம்பிக்கையில் வீண் போகாதபடி காத்துக் கொள்வார். அவருடைய காய்களை பார்க்கும் பொழுது முத்தமிடபடியும் அவருடைய அன்பு இன்னும் அதிகமா நம்ம நெருக்கி ஏவர அளவுக்கு இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே இருதயத்தை தோன்றும். ஒரு நல்லவருக்காக வேணா யாரும் உதவி செய்யலாம், மறிக்கலாம். குற்றம் புரிந்தவர்களுக்காக யாரும் துணை நிற்கவோ உதவி செய்ய வரமாட்டாங்க. நமக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்யும்படியா தன்னை கொடுத்திருக்கிறாரு. இப்பவும் பரிந்து பேசுறாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் வந்து நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், எங்களுக்காக நீர் எவ்வளவு காரியங்கள்ல மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டீர், அசட்டை பண்ண பாட்டியர். உண்மை விரும்பத்தக்க ரூபத்தை பார்க்கும் பொழுது அந்த அளவு அழகை இழந்தீங்க, சௌந்தரியத்தை இழந்தீங்கப்பா. 1000 10,000 பேர்ல சிறந்தவர், வெண்மையும் சிகப்புமானவர். அதெல்லாம் தொடர்ந்து எங்களுக்காகவே உண்மை கொடுத்து பரிதாபமான நிலைமையில வந்து எங்களை மீட்பதோடு மட்டுமல்லாமல் மீண்டுமாய் மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள என் பிள்ளைகள் என்கிற அந்த தியாகத்தை நினைச்சு உண்மை நோக்கி பார்த்து எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீண்டுமா உண்மை துக்கப்படுத்தாதபடி, மீண்டுமாய் உம்மை புறக்கணிக்காதபடி, நாங்கள் நம்முடைய கிரியைகளை அசட்டை பண்ணாதபடி, நம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதபடி எங்களுக்கு வாசமன் எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். அதனால இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்துங்க. நீ சிந்தின ரத்தம் வீணாய் விருதாய் போகாது, அதுல ஜீவன் இருக்குது. பரிந்து பேசுது, பாதுகாக்குது. இந்த கிருபை உண்டாகும் ஜெபிக்கிறேன். துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் அந்த கல்வாரி அன்பு, அந்த தியாகத்தை பார்ப்போம். நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு இன்றும் பரிந்து பேசுகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.